மாநாடு தள்ளி போகுதுன்னு வச்சுப்போம். தள்ளி போனாலும் விஜய் அவர்கள் ஒரு மிக நீண்ட உரைக்கு எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பீச் தர போறாரு. ஏன்னா 3 நிமிஷம் தான் பேசுறாரு, 3 நிமிஷம் தான் பேசுறாங்கிற விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடி தர போறாருங்கிற மாதிரி செய்திகள் வருதே சார். மாநாடு தள்ளி போறதுக்கு காரணம் ஒன்று, மாநாடுக்கு சேர் தேவை. அந்த சேரை இந்த சேர் வாடகைக்கு எடுத்த எவனும் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா விக்கிரவாண்டியில தே ஹேட் ஏ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். சேரை வாடகைக்கு கொடுத்தவன் பூரா எல்லா சேரையும் நொறுக்கிட்டான். அதனால இந்த அணில் கூட்டத்துக்கு சேர் கொடுத்தா நம்ம சேர் முழுசுமா வராதுங்கிறதுனால அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சேருக்கு என்ன தொகையோ அதை நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு சேரை வாடகைக்கு எடுத்துங்கன்னு கேட்குறாங்க. அதை டெபாசிட் பண்ணுற அளவுக்கு எங்கே தொகையை வசூல் பண்ணுறது, என்ன யாரை ஆட்டையை போடுறதுன்னு விஜய்க்கு தெரியல. ரெண்டாவது, விஜயை பற்றி இன்னொரு விமர்சனம் எல்லாம் சொல்கிறாங்க. 2 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 3 நிமிஷம் தான் பேசுகிறாருன்னொன்னே நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு பேச்சு தயார் பண்ணியிருக்காராம் விஜய் ஒப்பிக்கிறதுக்கு. அதை இப்போ மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தான் அவரால் மனப்பாடம் பண்ண முடியுது. உடல்நிலை ஒத்துழைக்கல. அதனால அவருக்கு இன்னும் ஒரு 20-25 நாட்கள் தேவைப்படுதான் அந்த அரை மணி நேரம் ஸ்பீச்சை மனப்பாடம் பண்ணுறதுக்கு. இந்த 2 காரணத்தினால தான் மாநாடு தள்ளி போகுது.